தலைப்பு: நண்பர்களின் ஒற்றுமை. ஒரு பசுமையான கிராமத்தில் கௌதம் என்ற சிறுவன் வசித்து வந்தான். அவனிடம் அழகான பளபளக்கும் நீல நிற மிதிவண்டி, விலை உயர்ந்த கிரிக்கெட் மட்டை மற்றும் விதவிதமான சாக்லேட்டுகள் எப்போதும் இருக்கும். ஆனால் அவன் யாரிடமும் எதையும் கொடுக்க மாட்டான். இது என்னுடையது, நான் ஏன் மற்றவர்களுக்கு தர வேண்டும் என்பதே அவன் எண்ணமாக இருந்தது. பள்ளியில் ஒருநாள் மதிய உணவு இடைவேளையின் போது கௌதம் தன் பெட்டியை திறந்தான். அதில் அவனுக்கு பிடித்த இனிப்புகளும் காரமான உணவுகளும் மணம் வீசின. அவனது பக்கத்து இருக்கையில் அமர்ந்திருந்த ரவி தன் பையை தேடிவிட்டு வருத்தத்துடன் அமர்ந்திருந்தான். "என்ன ரவி, சாப்பிடவில்லையா?" என்ற ஆசிரியர் கேட்டார். "மறந்து வீட்டில் வைத்துவிட்டேன் ஐயா" என்றான் ரவி மெல்லிய குரலில். கௌதமுக்கு ரவி பசியாக இருப்பது தெரிந்தது. ஆனால் நானே பசியாக இருக்கிறேன், எனக்கு இது சரியாக இருக்கும் என்று நினைத்துக்கொண்டு வேகமாக சாப்பிட்டு முடித்தான். ரவி வெறும் தண்ணீர் குடித்துவிட்டு அன்றைய நாளை கழித்தான். அடுத்த வாரம் பள்ளியில் ஒரு பெரிய ஓவியப் போட்டி நடந்தது. வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசு உண்டு என்பதால் அனைவரும் மும்முரமாக வரைந்து கொண்டிருந்தனர். கௌதம் ஒரு அழகான சூரிய உதயத்தை வரைந்து கொண்டிருந்தான். அந்த சூரியனுக்கு அடர் சிவப்பு வண்ணம் தீட்ட முயன்றபோது அவனது பென்சில் இடையில் உடைந்து போனது. அவன் துருவிக் கொண்டு சீவியும் பயனில்லை. அந்த பென்சில் தீர்ந்துவிட்டது. பக்கத்திலிருந்த யாஸ்மினிடம் கேட்டான். அவள், "மன்னிக்கவும் கௌதம், என்னிடம் ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது" என்றாள். கௌதமுக்கு அழுகையே வந்துவிட்டது. அவன் யாரிடமும் தன் பொருட்களை பகிர்ந்து கொள்ளாததால் மற்றவர்களும் அவனுக்கு உதவ தயங்கினார்கள். அப்போது ரவி கௌதமின் அருகில் வந்தான். தன் பெட்டியிலிருந்து ஒரு புதிய சிவப்பு பென்சிலை எடுத்து கௌதமிடம் நீட்டினான். "இந்தா கௌதம், இதை வைத்துக்கொள். உன் ஓவியம் மிகவும் அழகாக இருக்கிறது, பாதியில் நிறுத்தாதே" என்றான் ரவி. கௌதம் அதிர்ந்து போனான். "ரவி, அன்று உனக்கு பசித்தபோது நான் என் உணவை பகிர்ந்து கொள்ளவில்லை, ஆனால் நீ ஏன் எனக்கு உதவுகிறாய்?" என்று கேட்டான். ரவி சிரித்துக்கொண்டே சொன்னான், "பகிர்ந்து கொள்வது என்பது ஒருவருக்கு கடன் கொடுப்பதல்ல, அது அன்பை காட்டுவது. உனக்கு ஒரு பொருள் தேவைப்படும்போது என்னிடம் இருந்தால் அதை கொடுப்பதுதான் நல்ல பண்பு" என்றான். அந்த போட்டியில் கௌதமுக்கு 2ஆம் பரிசு கிடைத்தது. அவன் வீட்டிற்கு சென்றதும் தன் அம்மாவிடம் நடந்ததை கூறினார். அம்மா அவனை கட்டிப்பிடித்துக் கொண்டு சொன்னார், "கௌதம், நம்மிடம் இருக்கும் பொருள் குறைந்துவிடும் என்று பயப்படாதே. நாம் அன்பை பகிரும்போது அது 2 மடங்காக வளரும். ஒரு சாக்லேட்டை நீயே சாப்பிட்டால் அதன் சுவை உனக்கு மட்டுமே தெரியும். ஆனால் அதை உன் நண்பனுடன் பகிர்ந்து சாப்பிட்டால் அந்த சுவையுடன் சேர்த்து ஒரு புன்னகையும் உனக்கு கிடைக்கும்." அன்று முதல் கௌதம் மாறினான். தன்னிடம் இருக்கும் விளையாட்டுப் பொருட்களை மற்ற நண்பர்களுடன் விளையாடக் கொடுத்தான். யாராவது பேனா மறந்திருந்தால் உடனே எடுத்து தந்தான். அனைவரிடமும் அன்பாக பழகினான். விரைவிலேயே கௌதம் அந்த பள்ளியின் மிகவும் அன்பான மாணவன் என்று பெயரெடுத்தான். இப்போது அவனிடம் பொருட்கள் மட்டுமல்ல, உண்மையான நண்பர்களும் நிறைய இருந்தார்கள். இந்த கதை பிடித்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.